வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். யானைக்கும் அடி சறுக்கும், அடி சறுக்கலாம் அப்படின்றதை போல முதலமைச்சருடைய தங்கை அதிரடியாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? இதை பற்றியான ஒரு காணொளியாகத்தான் இது இருக்க போகிறது. வீடியோவை முடிந்த அளவிற்கு முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் தங்கையா அல்லது வேறு யாராவதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒய்எஸ் ஜெகன் மோகன் ரெட்டியா நேனு அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ஏற்று 5 வருடங்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்தியது போல மேல் தோற்றத்தை காண்பித்து ஆட்சி படுகேவலமாக நடத்தப்பட்டு தோல்வியும் படுகேவலமாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதே போல நம்முடைய தமிழகத்திலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் சொல்லி இருக்கிறார். அதை பற்றியான ஒரு காணொளி தான் இந்த வீடியோ. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மோடியுடைய கவர்மெண்ட்டுடைய இந்த 3.0 இந்த 3.0 அப்படின்றது இந்த ஆட்சியை அமைத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிறிது காலம் ஆயிருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கவும் போறது கிடையாதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் கூறுகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆட்சி 6 மாதம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே தொடர்ந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா முதலமைச்சருடைய தங்கை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் தனிப்பட்ட முறையில் மற்றவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையில தான் முதலமைச்சரின் தங்கை பார்த்தீங்கன்னா அதிரடியா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இங்க சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழகத்தில் 40க்கு 40 கிடைத்த வெற்றியை எண்ணி தயவு செஞ்சு திமுகவினர் ஆட்டத்தை போடாதீர்கள். ஏன்னா 2014 ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயிச்சார். அதாவது ஒரு 86% இடங்கள்ல ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில். ஆனால் அவர் ஜெயிச்சது எவ்வளோனா 55% சீட்ஸ் தான், பர்சன்டேஜ் தான். திமுக 10% கூட வராதுன்னாங்க. ஆனால் திமுக 45% சீட்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் அப்படி நினைக்காதீங்க, ஓகேங்களா? நிச்சயமாக அடுத்து வரப்போகின்ற ஆட்சி திமுக இல்லைன்னா கண்டிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுமே பார்த்தீங்கன்னா கபலீகரம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக பிரகாசமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி